Good morning, children. Today we will see the next part of the reason, revolt of. Before that, we have seen why this revolt came. That we have seen because the peasants and the leaders and the landlords, the sipais, they doesn't like the growth of the company and also the changes introduced by it. அவங்க கொண்டு வந்த சேஞ்சஸும் அந்த அவங்க வளர்ந்து அந்த கம்பெனி வளர்ந்து வரது பிடிக்காதனால இந்த ரிவோல்ட் ஆரம்பிச்சது. ஸோ வாட் இஸ் திஸ் ரிவோல்ட் we are going to see now. That is revolt of 1857. Okay, the revolt of 1857 began as uprising. The military soldiers at Meerut. So what is the meaning for this, children? The revolt of 1857 began as a uprising. Uprising na evolution, evolute eppadi vandu adu valandu varadu. Okay, stage by stage. So uprising the military soldiers in the military soldiers Meerut la valandu varadhukku idu oru kaaranama irunduchu. Okay, the revolt of 1857 it was fueled by the execution of Mangal Pandey. Who is that person? He is a young Sipai of Bengal Army. So இந்த வளர்ந்து வரதுக்கு இன்னொரு காரணமும் இந்த புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமும் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா மங்கள் பாண்டே, he was a young சிப்பாய். இந்த மங்கள் பாண்டே பெங்கால் ஆர்மியோட ஒரு இளைஞர், வந்து சின்ன ஒரு யங் சிப்பாய். ஸோ அந்த சிப்பாய் வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த பிரிட்டிஷ் எக்ஸிக்யூஷன் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே இந்த சிப்பாய்கள் புரட்சி பண்ணுறதுக்கு 1857 ரிவோல்ட் புரட்சி பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஓகே, இட் வாஸ் தட் இஸ் வாட் ஃபியூயல். இதுவும் அவங்களுக்கு அதிக எரிச்சல் படுத்த ஆரம்பிச்சிட்டு. தட் இஸ் ஃபியூயல், மீனிங் ஃபார் fueled by the execution. Execution na enna marana dandane. Okay, execution of Mangal Pandey. Who is that Mangal Pandey? Bengal army la oru இளைஞர் அவர். ஓகே, அவரை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணதுனால இதுவும் அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாட் ஹேப்பன், அண்ட் இந்த when he was executed on 29th March 1857. He was executed on 29th March 1857. Why? Because எதனால் அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இந்த மங்கள் பாண்டேவை, பிகாஸ் மங்கள் பாண்டே was against the use of cartridges. தோட்டாக்கள் என்னமா சொல்லுவாங்க, கார்ட்ரிட்ஜஸ்னால் தோட்டாக்கள். அது என்ன பண்ண வேண்டி இருந்ததுன்னா அந்த தோட்டாவை வந்து பல்லால் கடித்து எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அவங்க பல்லால் கடிக்கிறது இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அதில் என்னென்னா அனிமலோட ஃபேட்ஸ், கொழுப்பெல்லாம் அதுக்கு மேலே தடவி இருந்தாங்களாம். ஸோ திஸ் வாஸ் நாட் லைக் பை, பிகாஸ் ஹிந்துஸ்க்கு கவுஸ் வந்து ரொம்ப புனிதமாக இருப்பாங்க. பிக்ஸ் வாஸ் நாட் லைக் பை தி முஸ்லீம்ஸோ. இந்த மாதிரி இதற்குனால அந்த அனிமல் ஃபேட்ஸ் எல்லாம் அந்த கார்ட்ரிட்ஜஸ் மேலே வந்து தடவி இருந்ததுனால மங்கள் பாண்டேக்கு வந்து அது பிடிக்கலை. ஸோ தட் வாஸ் தி மெயின் ப்ராப்ளம். மங்கள் பாண்டே வாஸ் அகெயின்ஸ்ட் த யூஸ் ஆஃப் கார்ட்ரிட்ஜஸ். டாப் ஆஃப் விச் அது மேலே என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த கார்ட்ரிட்ஜ் மேலே ஹேட் டு பி பிட்டன் ஆஃப். அந்த பல்லில் அவங்க கடிக்க வேண்டியது இருந்தது, பிட்டன் ஆஃப். And were said to be greased. தடவி இருந்தாங்களாம். அதில் என்ன பண்ணியிருந்தாங்க, greased with animal fat.
ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த அனிமல் ஃபேட்டை வந்து அந்த காட்ரிஜஸ் மேலே தடவிட்டு இருந்தனால அது வந்து ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் உள்ள சோல்ஜர்ஸ்க்கு அது வந்து பிடிக்கல. ஏன்னா சில அனிமல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கடவுளாக வழிபடுவாங்க ஹிந்து, சில அனிமல்ஸ் முஸ்லீம்ஸ் வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அதில் அந்த தடவிருந்தனால அவங்களுக்கு அது பிடிக்கல. தட்ஸ் வாஸ் த மெயின் ப்ராப்ளம். ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட். மங்கள் பாண்டே வாஸ் அகெயின்ஸ்ட் த யூஸ் ஆஃப் காட்டேஜஸ், டாப் ஆஃப் விச் மேலே பிட்டன் ஆஃப் கடிக்கணும். அதில் அந்த அனிமல் கிரீஸ் வந்து ஃபேட் வந்து தடவிருந்தனால அவங்களுக்கு அது பிடிக்கலை. ஸோ வாட் ஹேப்பன், த சிப்பாய்ஸ் என்ன பண்ணாங்க, த சிப்பாய்ஸ் சோல்ஜர்ஸ், சிப்பாய்னா நத்திங் பட் soldiers, it is in Hindi word, no? The sippahs, okay, marched to from Meerut to Delhi. என்ன பண்ணாங்க, இந்த சோல்ஜர்ஸ் வந்து மீரட்ல இருந்து டெல்லி வரைக்கும் நடந்து பயணம் போய் எப்போது ஆன் May 10th 1857 year 57ல ஆன் May 10th என்ன பண்ணாங்க, தே மார்ச்டு ஃப்ரம் மீரட்லேருந்து டெல்லிக்கு போய் அங்கே தே மெட், யாரை மீட் பண்ணாங்க, தே மெட் முகல் எம்பரர் ராஜா கிங்க, அவர் பேர் என்ன, பஹதூர். வாட் இஸ் நேம், பஹதூர் ஷா ஜஃபர், பஹதூர் ஷா சஃபர் அப்படிங்கிற ஒரு எம்பரரை அவங்க மீட் பண்ணி டிக்ளேர்ட் ஹிம் தேர் கிங். அவங்க போய் அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இவங்க மீரட்ல இருந்து டெல்லிக்கு போய் எம்பரர் பஹதூர் ஷா ஜஃபரை பார்த்து நீங்கள் தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஹூ, த சிப்பாய்ஸ் சோல்ஜர்ஸ், தே மார்ச்டு ஃப்ரம் Meerut to Delhi, on which day, on May 10th and 1857 year, they met the Mughal Emperor Bahadur Shah Zafar and declared him their king. So, under Bahadur Shah Zafar, okay, under இவருக்கு கீழே தலைமையில் under Bahadur Shah Zafar. So, under Bahadur Shah Zafar, the local rulers, okay, they united all over the country, united against the British, and soon British were thrown out of Delhi. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க போய் பஹதூர் ஷா ஜஃபரை வந்து தன்னோட லீடராக இருக்க சொல்லி கேட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அவருக்கு கீழே, அவரோட தலைமைக்கு கீழே எல்லா கண்ட்ரியில் உள்ள எல்லா லோக்கல் ரூலர்ஸும் என்ன பண்ணாங்க, ஒன்றா இணைஞ்சு பிரிட்டிஷ்க்கு எதிராக இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டாக இருந்து அவங்க பிரிட்டிஷை டெல்லியில் இருந்தே அங்கேருந்து அவங்கள விரட்டிட்டாங்க. Okay, then so this is what's about that. And what happens after that, soon many people from many villages and towns, நிறைய டவுன்லேருந்தும் வில்லேஜஸ்லேருந்தும் என்ன பண்ணாங்க, நிறைய பீப்புள் அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே, began supported the local rulers in their fight against British. Okay, so
இந்த கொஞ்ச நாளில் என்னாச்சு, இந்த பீப்புள் வில்லேஜஸ்லேருந்து நிறைய வில்லேஜஸ்லேருந்தும் டவுனில் இருந்தோ நிறைய பீப்புள் என்ன பண்ணாங்க, லோக்கல் ரூலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த லோக்கல் ரூலர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பகதூர் ஷா தலைமை கீழே பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து அவங்கள டெல்லியிலேருந்து விரட்டிட்டாங்க. ஸோ அந்த லோக்கல் ரூலர்ஸ்க்கு எல்லாம் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, நிறைய வில்லேஜஸ்லேருந்து டவுனில் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இவங்க போராடுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லீடர்ஸ், மெனி லீடர்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ் இன் தேர் ஓன் ப்ராவின்சஸ். நிறைய தலைவர்கள் வந்து தன்னோட ஓன் ஸ்டேட்ஸில் இருந்துகிட்டே பிரிட்டிஷர்ஸை வந்து எதிர்த்துக்க ஆரம்பித்தாங்க. அதில் மெயினாக யாரெல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, they include okay, who are they? Nana Sahib in Kanpur and Burgess Qadar. These are names are all very important and very tough to you should memorize the spellings, children. Nana Sahib in Kanpur, Burgess Qadar and his mother and Begum Hasrat Mahal. She is from Lucknow. Okay, so these people நிறைய ரூலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய லீடர்ஸ் தன்னோட ஓன் ப்ராவின்சஸ்லேருந்தே பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சண்டை போட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி லீடர்ஸ்லாம் யாருன்னா, நானா சாஹிப் ஃப்ரம் கான்பூர், பிர்ஜஸ் காதர் அண்ட் ஹிஸ் மதர். பிர்ஜஸ் காதருங்கிறவரும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்தே அந்த பிரிட்டிஷர்ஸை எதிர்த்தாங்க. அண்ட் பேகம் ஹஸ்ரத் மெஹல் இன் லக்னோ. தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். இவங்க ஒரு சைடில் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பிரிட்டிஷர்ஸ் கூட, மீன்வைல் in ஜான்சியில் ஃபேமஸ் பர்சன் இருக்காங்க, ஒரு லேடி குவீன், நேம் இஸ் ராணி லக்ஷ்மி பாய், isn't it? ஸோ இந்த ஜான்சியில் ராணி லக்ஷ்மி பாய் and Tantia Tope and General of Nana Sahib join together. இவங்க எல்லாரும் சிப்பாய்ஸோட சேர்ந்து join together with the soldiers. They all joined together with the soldiers, fought against the British. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கம்மா, ஸோ இந்த லீடர்ஸ்லாம், நானா சாஹிப் கான்பூரில் சண்டை போட்டார், அப்புறம் பிர்ஜா காதர் அண்ட் இஸ் மதர், பேகம் ஹஸ்ரத் மெஹல் அண்ட் இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சைடில். அதே சமயம் மீன்வைல் இன்னொரு சைடில் ஜான்சியில் ராணி லக்ஷ்மி பாய், தாந்தியா தோப்பே, அந்த நானா சாஹிப்போட ஜென்ரல், இவங்க எல்லாரும் சேர்ந்து சோல்ஜர்ஸோட சேர்ந்து பிரிட்டிஷர்ஸை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன், இந்த ரிவோல்ட்டில் வின் பண்ணாங்களா இல்லையான்னு வில் see that. Okay, yes, the British had lost many battles during the revolt. In the 1857 revoltல the Britishers நிறைய வாட்டி தோத்து போயிட்டாங்க. Okay, that was British had lost many battles during the revolt. So அதனால என்ன பண்ணாங்க, to oppose the mutiny. ஸோ இந்த மியூட்டினியை வந்து அவங்க அப்போஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, they brought more soldiers from England. ஸோ இந்த மியூட்டினியை இன்னும் அடக்கணும், நமக்கு இனஃப் சோல்ஜர்ஸ் இல்லை, அதனால தான் நம்ம ஜெயிக்க முடியலன்னு நினச்சிட்டு இங்கிலாண்டில் இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க.
அது மூலமாக சண்டை போடுறதுக்கு. நாட் ஒன்லி அட் தட், பாஸ்ட் நியூ லாஸ், புதுசாக சட்டங்களை போட்டாங்க. எதனால்? இந்த புரட்சியாளர்களை ஒடுக்கிறதுக்காக. டு கன்விக்ட் rebels. Okay, so what happened? இந்த போரில் வந்து இந்த பேட்டிலில் வந்து நிறைய வாட்டி இந்த பிரிட்டிஷர்ஸ் தோத்துட்டாங்க. ஸோ இதை அப்போஸ் பண்ணி நாம் we have to gain a வெற்றின்னு சொல்லிட்டு they brought many soldiers from England. இங்கிலாந்துலேருந்து நிறைய சோல்ஜர்ஸ் கொண்டு வந்தாங்க. புதுசாக லாஸ், சட்டங்களை இயற்றி இந்த புரட்சியாளர்களை ஒடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஸோ இன் செப்டம்பர் 1857, இன் செப்டம்பர் 1857 அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தோக்கடிச்சு என்ன பண்ணாங்க, இந்த கம்பெனி, ஓகே, பிரிட்டிஷ் ரீகேப்சர்ட் டெல்லி. திருப்பி இவங்களெல்லாம் தோக்கடிச்சிட்டு செப்டம்பர் 1857 பிரிட்டிஷ் திருப்பியும் அந்த டெல்லியிலேருந்து விரட்டை அடிக்கப்பட்டாங்கல்ல. அந்த இவங்கள யார், பகதூர் ஷா சஃபர் கீழே இருந்து சண்டை போட்டு இவங்களை டெல்லியிலேருந்து விரட்டி அடித்தப்புறம் இதுக்கப்புறமா இந்த போரில் இவங்க ஜெயிச்ச அப்புறமா 1857 திருப்பி ரீகேப்சர்ட் அந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ சூன் ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எம்பரர் பகதூர் ஷா ஜஃபர், ஸோ அவரை என்ன பண்ணாங்க, வாஸ் கேப்சர்ட், அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு டெல்லியை கேப்சர் பண்ண பிறகு உடனே என்ன பண்ணாங்க, எம்பரர் பகதூர் ஷா ஜஃபரை கேப்சர் பண்ணி அவரை என்ன பண்ணாங்க, சென்டென்ஸ்டு டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்க, அவரை கைப்பற்றி அவரை வந்து கேப்சர் பண்ணி சென்டென்ஸ், ஆயுள் தண்டனை, அவரை வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஹி வாஸ் சென்ட் டு ரங்கூன். ரங்கூன்ங்கிறது என்னம்மா, ஒரு பிளேஸ் இன் பர்மா. பர்மாவில் இப்போ அந்த பர்மாவை நம்ம மியான்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது அந்த ரங்கூன், அந்த பர்மாவுக்கு கேபிட்டலாக இருந்த ரங்கூனுக்கு அவருக்கு நம்ம நாட்டிலேருந்து அந்த நாடுக்கு கடத்திட்டாங்க. அந்த இடத்துக்கு அவரை ஜெயிலில் போய் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன் அக்டோபர் 1858. So this was happened, and not only this, however, did not bring end to the revolt. இந்த revolt இதனால இன்னும் முடியல. அதுக்கப்புறமும் இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து it took almost 2 years for the British to crush the rebellion, and get back the provinces they controlled. What's the meaning for this? So இந்த அவரை கைது பண்ணதோடு முடியல அந்த ரிவோல்ட்டை. அதுக்கப்புறமா இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து 2 வருஷம் ஆச்சாம் இந்த புரட்சியாளர்களை வந்து ஒடுக்கிறதுக்கு, அவங்கள க்ரஷ் பண்ணுறதுக்கு. ஸோ 2 இயர்ஸ் ஆனப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண முடிஞ்சுது, அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்த அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்கள திருப்பி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆச்சாம். ஸோ தென் நெக்ஸ்ட், நாட் ஒன்லி திஸ், தென் hundreds of rebels, then kings, okay, then civilian were executed. நிறைய பேர் இவங்கள பொதுமக்கள், அப்புறம் ரிபல்ஸ், புரட்சியாளர்கள், கிங், ராஜா, இவங்களெல்லாம் நிறைய பேர் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க.
Okay, then next, by the end of 1858, in the 1858 la once again the British regained control over India. திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியாவை திருப்பி அவங்க பவர் வந்து அவங்க கையில் வந்துருச்சு. Okay, this is what that. And next is after effects of the revolt. And the revolt ku aprom what happened, that is the after effects of the revolt. That is what we are going to see about that. So after the revolt, the British realized what they realized it would be difficult to rule the country the way it had done before. What's the meaning for this? அப்படின்னா என்னம்மா, இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறமா என்ன பிரிட்டிஷர்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணாங்கன்னா, இந்த கண்ட்ரியை வந்து நம்ம ரூல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம பழைய மெத்தடில் த வே இட் ஹேட் டன் பிஃபோர், பழைய மெத்தடில் நாம் இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணோம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, நியூ மெத்தட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தஸ் power to rule over India was transferred from East India Company, EIC. What is that? East India Company to British Crown in 1858. ஸோ இது என்ன பண்ணாங்க, இனி பவர் இந்த கம்பெனிக்கு கூடாது, டைரெக்டாக அந்த நம்ம க்ரௌனுக்கு அவங்க ராணி அவங்கக்கிட்ட தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சாங்க. ஸோ த பவர் டு ரூல் ஓவர் இந்தியா இனிமேல் கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு த பிரிட்டிஷ் க்ரௌன் இன் 1858. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, த கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவை ரூல் பண்ணுற அந்த க்ரௌனோட இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா who was heading the country. இந்த கவர்னர் தான் நம்ம இந்த கண்ட்ரியை ஹெட் பண்ணுறதுக்கு பவர் இருந்தது, தலைமை வகிக்கிறதுக்கு. ஹெட்டிங் த கண்ட்ரி தட் டைம் till then was given a name, the Viceroy. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, இந்த கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறவங்க தான் கண்ட்ரோலில் தான் கண்ட்ரி வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கவர்னர் அது வரைக்கும் கவர்னர் ஜென்ரல்னு சொன்னவங்க இந்த டிரான்ஸ்ஃபரிங்க்கு அப்புறமா என்ன நேம் கொடுத்தாங்க, வைஸ்ராய் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வைஸ்ராய் he became the representative of the crown. ஸோ இவங்க சார்பில் நம்ம கண்ட்ரியை இவங்க பார்ப்பாங்க, இவங்க தலைமையில் தான் இந்த கண்ட்ரி வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ க்ரௌனால் தே couldn't come to every country. ஸோ இவங்க அப்பாயிண்ட் பண்ணுற அந்த கவர்னர் ஜென்ரல் இருந்த நேமை அவங்க ரீசேஞ்ச் பண்ணி வைஸ்ராயின்
மாற்றிட்டாங்க. ஸோ அந்த வைஸ்ராய் தான் அந்த காலனிஸ் கண்ட்ரிலாம் ரூல் பண்ணுவாங்க. ஸோ ஹீ பிகேம் த ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க சார்பாக அந்த ராஜா ராணியோட சார்பாக என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவாக கண்ட்ரியை ரூல் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் இஃப் தே காட் அ நேம் கவர்னர் ஜெனரல், தட் வாஸ் சேஞ்ச்டு டு வைஸ்ராய். So that is how India came under the direct control of British government. So அது மாதிரி தான் நாம் British government கீழே direct controlல வந்தோம். Then what happened after that? The revolt made British realize that they would need support. They would need support of native population to rule the country. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, பிரிட்டிஷ் இந்த ரிவோல்ட்க்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க லோக்கல் பீப்புளோட, அந்த நாட்டில் பீப்புளோட ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தட் இஸ் வாய் த ரிவோல்ட் மேட் த பிரிட்டிஷ் ரியலைஸ் தே வுட் நீட் த சப்போர்ட். அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டது, அந்த லோக்கலில் இருக்க மக்களோட சப்போர்ட் தேவைப்பட்ட. அப்போ தான் அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் அந்த கண்ட்ரியை அவங்க ரூல் பண்ண. அவங்க எதிர்த்தாங்கன்னா அவங்களால கண்ட்ரி ரூல் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, thus they entered into various agreement with local rulers. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ரூலர்ஸோட சப்போர்ட் இருக்கணும், மக்களோட சப்போர்ட் இருந்தால் தான் கண்ட்ரியை ரூல் பண்ண முடியும்னு நினச்சி இவங்க கூட நிறைய அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ நாட் ஒன்லி தட், தே ஆல்சோ ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிங் diverse traditions and religion practiced in India. ஸோ என்ன பண்ணாங்க, ஸோ அது மட்டும் இல்லை, லோக்கல் ரூலர்ஸோட சப்போர்ட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அவங்க கூட அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அதே சமயத்தில் டைவர்ஸ் ட்ரெடிஷன், நம்மளோட இந்தியாவில் பலவிதமான ரிலீஜியன் பீப்புள் இருக்காங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857. இதனால தான் ஆஃப்டர் 57 was the beginning of a new phase in Indian history. இது ஒரு புது ஹிஸ்ட்ரி இந்தியாவில் உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. இந்தியன் history. How this was about the 1857 revolt, and what happened after the revolt we have seen. We go for the assignment, children. Assignment. Learn and write about revolt of 1857. Thank you, children. Have a nice day.